கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 64 பிருகு முனிவரின் சாபமும் திருமாலின் அவதாரங்களும். அதன் தொடர்ச்சி. மற்றொரு சமயம் ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுர சத்ருவினால் தேவர்கள் அனைவரும் பெரிதும் துன்பங்களை அடைந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று முறையிட்டு கொண்டார்கள். உடனே மகாவிஷ்ணுவும் பன்றியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவனின் நுனி மூக்கிலிருந்து ஏவி விடப்பட்டு ஹிரண்யாக்ஷனை கொன்றார். பிறகு நீரினுள் மூழ்கியிருந்த பூமியையும் மேலே கொண்டு வந்து சேர்த்தார். அப்போது விஷ்ணுவுக்கு தம் பலத்தை குறித்து பெரிதும் ஆணவம் ஏற்பட்டது. அதனால் அவர் 7 கடல்களையும் கலக்கி மலைகளையும் உடைத்து எறிந்தார். அதை கண்ட பிரம்மாதி தேவர்களும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானிடம் விரைந்து சென்று அவர்களிடம் அதை பற்றி கூறி முறையிட்டார்கள். உடனே தேவாதி தேவரும் ஈஸ்வரனுமான ஸ்ரீ மகாதேவர் அந்த பன்றியின் கர்வத்தை அடக்கியொடுக்குவதற்காக தம் அருமை குமாரனான ஸ்ரீ முருகப்பெருமானை அனுப்பி வைத்தார். முருகப்பெருமானும் அந்த மலை போன்ற பிரம்மாண்டமான சரீரத்தை கொண்ட பன்றியின் தித்திப் பற்களை பிடித்து விளையாட்டாகவே கரகரவென்று சுற்றியடித்தது. அதனுடைய ஒரு பல்லையையும் பிடுங்கிக் கொண்டு போய் தம் தந்தையாரின் முன்னிலையில் வைத்து வணங்கினார். சிவபெருமானும் அந்த பல்லை தம் ஜடாமுனியில் பிறை சந்திரனுக்கு அருகில் ஆபரணமாக தரித்து கொண்டு மகிழ்ந்தார். பிறகு அவர் தம் சின்னஞ்சிறு குமாரனான சுப்பிரமணியரை தூக்கி எடுத்து தம் மடி மீது அமர்த்தி வைத்து கொண்டு கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தார். அக்காட்சியை கண்ட பிரம்மா முதலான தேவர்களும் தங்களை காத்தருளி அவரை வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்று சென்றார்கள். அதே சமயத்தில் திருமாலும் தம் அறிவு மயக்கத்திலிருந்து விடுபட்டு சிவபெருமானை வணங்கி தம் பாபத்திலிருந்தும் நிவர்த்தி பெற்றார். பிறிதொரு சமயம் திருமால் ஹிரண்யகசிபு என்னும் ஓர் அசுரராஜனை அழிப்பதற்காக நம்பிரானை பூஜித்து வணங்கி அவர் அருளால் நிறைந்த பலத்தை பெற்று நரசிம்ம உருவத்தையும் எடுத்தார். அந்த உருவத்தில் அந்த அசுரனுடைய மார்பை பிளந்து அதிலிருந்து பெருக்கெடுத்தோடிய இரத்தத்தை குடித்து மற்றுமுள்ள அசுர சைனியங்களையும் நாசம் செய்து அதோடு நிற்காமல் சகல உலகங்களையும் அழித்துவிட முயன்றார். அதை கண்ட தேவர்கள் அனைவரும் பயந்து கதி கலங்கி கைலாயத்திற்கு சென்று சிவபிரானிடம் முறையிட்டு வேண்டினார்கள். அப்போது அவர் அந்த நரசிம்மத்தை அடக்குவதற்காக வீரபத்திரரை அனுப்பி வைத்தார். வீரபத்திரரும் சரப உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த நரசிம்மத்தை விளையாட்டாகவே பிடித்து 2 கூறாக கிழித்து அதன் தோலையும் உரித்து எடுத்து கொண்டு போய் சிவபெருமானின் சன்னதியில் சமர்ப்பித்தார். அன்று முதற்கொண்டு மகாதேவரும் அந்த நரசிம்மத்தின் தோலையே தம் ஆடையாக தரித்து மகிழ்ந்தார். அதே சமயத்தில் தம் புத்தி மோகத்திலிருந்து விடுபட்ட திருமாலும் அவரை வணங்கி பூஜித்து தம் பாவங்களிலிருந்தும் விடுதலையடைந்தார். இன்னொரு சமயத்தில் லட்சுமிநாதர் மகாபலியை சம்ஹரிப்பதற்காக காசியப முனிவரிடத்தில் வாமனர் என்னும் மகனாக பிறந்து சிவபெருமானிடமிருந்து அளவற்ற வரங்களையும் பெற்றார். பிறகு அவர் மகாபலியின் யாகசாலைக்கு வந்து தான் வசிப்பதற்காக 3 அடி பரப்பளவுள்ள பூமியை யாகசமாக அவனிடம் கேட்டுப் பெற்றார். பிறகு அந்த பூமியை ஓர் அடியாகவும் ஆகாயத்தை
மற்றொரு அடியாகவும் திரிவிக்கிரம உருவம் கொண்டு அளந்து மற்றுமுள்ள ஓர் அடி நிலத்திற்கு வேறு இடமில்லாததால் அவன் தலையில் தன் திருவடியை வைத்து அவனை சிறையில் அடைத்து அவனுடைய அரசாட்சியை மறுபடியும் தேவேந்திரனிடத்திலேயே ஒப்படைத்து விட்டார். பிறகு அவர் தம் உருவத்தை அண்டமே வெடிக்கும்படியாக அளவு பெரியதாக வளர்த்து கொண்டு அகந்தையோடு திரையலானார். இந்த விஷயத்தை தேவர்களின் மூலமாக தெரிந்து கொண்ட பார்வதிநாதர் அவரை அடக்குவதற்காக ஸ்ரீ பைரவமூர்த்தியை அனுப்பி வைத்தார். பைரவமூர்த்தியும் பெரிய உருவத்தில் வளர்ந்தோங்கி காட்சியளித்த மகாவிஷ்ணுவிடம் சென்று தம் கையினாலேயே அவர் மார்பில் அறைந்து கீழே தள்ளி அதி கருமை நிறம் வாய்ந்ததும் பட்டுப்போல் மிருதுவாக உள்ளதுமான அவருடைய தோலை உரித்தெடுத்து தம் உடலில் கவசமாக அணிந்து கொண்டார். அதிக நீளமாக இருந்த கங்காளம் என்னும் அவருடைய எலும்பையும் உடைத்து தம் கையில் அணிந்து கொண்டார். தேவர்களும் தங்கள் பயபிராந்தியிலிருந்து விடுபட்டவர்களாக தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று மகிழ்ந்திருந்தார்கள். திருமாலும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அவர் அருளால் தம் பாவங்களிலிருந்து விடுபட்டு தம் உலகமாகிய வைகுண்டத்திற்கு திருப்பிச் சென்று மகிழ்ந்திருந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.